உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் 2 அற்புதங்கள் நிகழுது. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு நிர்வாகம், அரசாங்கம், இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம், நல்ல நேரம்னு சொல்லலாம். நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போது ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போது சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5, 9ஆக அமைகிறார். இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள், அதே போல் ஆதீன கர்த்தாக்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும். அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும். பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள், கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். திருட்டு, களவு, பொய், கலகம், இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இடங்களில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள்.
கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல சுப பலன்களை சனி பகவான் வாரி வழங்குகிறார். ஏன்னா கும்பராசின்னு சொன்னாலே கஷ்டம், கவலை, மனக்குழப்பம், சண்டை சச்சரவு, குடும்பத்திலையா பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் கணவரோட சண்டை, இல்லை கணவரே இல்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. பசங்களா கேட்கவே வேணாம், மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான கஷ்டம் விலகியது. கும்பராசிக்கான கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டம் எவ்வளோ, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, மெயினாக உங்கள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசியல் சார்ந்த ஃபேமிலி, ஏன் நம்ம சின்னத்திரையை சார்ந்த ஒரு நல்ல ஒரு அழகான குடும்பம், அழகான ஒரு சின்னத்திரையை சார்ந்த குடும்பம் மீடியாக்கள்லாம் இருக்காங்க. ஃபேமிலி ப்ராப்ளம். அப்போது கும்பராசினியர்களே, உங்கள் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அல்லது உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்கள் விலகும், ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனை 2 வருஷமாக இருக்குது சாமி, 3 வருஷமாக இருக்குது, 18 மாதமாக இருக்குது, இப்போ தான் ஒரு 6 மாதமாக இருக்குது, அல்லது இப்போ தான் ஒரு மாதமாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாமி. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது மறைமுகமான தோஷமாக இருக்கலாம், மாந்திரீக தோஷமாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், அல்லது நான் சொல்கிற மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம். குறிப்பாக சனி குரு தொடர்பு, நிறைய பணங்காசுகள், வருமானம் அபரிமிதமானதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, வருமானம் அதிகமானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் உடையதாக இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஆவணி மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வருமானம் இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த சனியும் குருவும் சேர்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு மகாலட்சுமி யோகம், அல்லது ஒரு பண யோகம், ஒரு தன யோகம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுமா, ஒரு கடனை அடைக்கணும், ஒரு இஎம்ஐ கட்டணும் சாமி, 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும், ஒரு டியூ கட்டணும், என்னால் கட்ட முடியல. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் கட்டுவீங்க. ஆவணி மாதம் அதுக்கு உங்கள் டியூ காசை வாங்கி தரும். ரொம்ப ஏழை நீங்கள், அல்லது உங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் சுமைகள் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக கும்பராசி என்பவர்களை கடன் சுமைகள் தீரும். அப்போ குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ஒரு மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், விவசாய பூமிகளை வச்சு தோப்பு, தோட்டம், காடு, விவசாய பூமி, விவசாயம், க்ரஷர், குவாரிகள், மணல், செங்கல் சூளைகள், இன்னும் நிறைய பூமியை வச்சு தோட்டம், ஃப்ளவர்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ரூட்ஸு, காய்கறி, வெஜிடபிள்ஸு, தானியங்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம்,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கம்பெனிஸு, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே பணங்காசு அதிக வருமானம் வரக்கூடிய மாதம், லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இப்போ என்ன வருமானம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு வரலையே. வருமானம் நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்கிறீங்க, பட் எனக்கு அது லைஃப்பில் நடக்கலையே அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் எனக்கு மட்டும் வருமானம் வரலை, நீங்கள் வருன்னு சொல்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த காரணத்தை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த தடைகள் விலகி நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியான வளர்ச்சியை பெற முடியும் கும்பராசி நேயர்களே. அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை கும்பராசி என்பவர்களே வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனதருமை கும்பராசி நேயர்களே, வேலையில் நல்ல இடமாற்றங்கள் உண்டு. குறிப்பாக அரசு அதிகாரிகள், எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அரசு அதிகாரிகள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு எல்லாமே கூட பதவி உயர்வுகள் கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும். துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஜெயிக்க முடியும். கவலையாக படாதீங்க, தூக்கி கிடாசுங்க கவலையாக. டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு வீண்பலி, அவமானம், ஒரு தலைகுனிவு இருக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது. சூப்பராக உங்களை காப்பாற்றிடலாம், வழி இருக்குது அதுக்கெல்லாம். அப்போ உத்தியோகம், வேலை செய்யும் இடத்தில் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும், கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். தொழில் செய்யும் இடத்துல இடதோஷங்கள் இருக்கா, நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளது. மெயினாக செய்வினை தோஷங்கள், இடதோஷங்கள் காரணம். அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பூமி வாஸ்து சம்பந்தப்பட்ட இடதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல தான் கும்பராசி அன்பர்களை இந்த மாதம் திருமண யோகங்கள் கைகூடும், திருமணங்கள் நடந்தேறும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், லேட் மேரேஜு, பொண்ணுக்கு 40 வயசாகுது, 41 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகல சாமி, அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் உறுதியாகும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசி என்பர்களே. இந்த மாதம், ஆவணி மாதம் முழுவதுமாக கும்பராசிக்கு ஒரு ஃபேவரபுளான பீரியடாக அமைகிறது, மந்தாக அமைகிறது. நல்ல பணயோகம், தனயோகம், வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதெல்லாம் எனக்கு நடக்கலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சாமி, எனக்கு நடக்கலைனாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.